தலைப்பு செய்திகள். நுளம்புகள் பெருகும் இடங்களை பராமரித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. புகைப்பிடிப்பதால் இலங்கையில் நாள்தோறும் 50 உயிரிழப்புகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல், ஜனாதிபதி தலைமையில் உயர்மட்ட சந்திப்பு. இலங்கையில் 5 பேருக்கு மரண தண்டனை, 25 வருடங்களின் பின்னர் கிடைத்த தீர்ப்பு. ஆர்ஜென்டினா ஸ்பெயின் மோதும் இறுதிப் போட்டி. விரிவான செய்திகள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நுளம்புகள் பெருகுவதற்கு ஏதுவான வகையில் சூழலை பராமரித்தமை தொடர்பாக நீதிமன்றங்களில் 4672 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டெங்கு நோய் வேகமாக பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சு, பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுளம்புகள் பெருகும் இடங்களை வைத்திருப்பவர்களுக்கோ அல்லது நுளம்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தங்களது வளாகங்களை அசுத்தமாக வைத்திருக்கும் நபர்களுக்கோ எதிராக தண்டனை சட்ட கோவையின் 262வது பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2007 ஆண்டின் 11ஆம் இலக்க நுளம்புகள் பெருகுவதை தடுக்கும் சட்டத்தின் பிரகாரம் ஏதேனும் ஒரு வளாகத்தில் நுளம்புகள் பெருகும் இடங்கள் காணப்பட்டாலோ அல்லது நுளம்புகள் பெருகுவதற்கு ஏதுவாக அசுத்தமாக வைத்திருந்தாலோ அது தொடர்பாக சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை வெளியிட சுகாதார பிரிவினருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த சிவப்பு எச்சரிக்கையை அலட்சியம் செய்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை உரிய காலத்திற்குள் நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் இச்சட்டத்தின் 6வது பிரிவின் கீழ் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படக்கூடிய குற்றமாகும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புகைப்பிடித்தல் பாவனை காரணமாக நாளாந்தம் சுமார் 50 மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் LL அமில இசுரு தெரிவித்துள்ளார். பிரத்யேக நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி புகைப்பிடித்தல் காரணமாக இலங்கையில் நாளாந்தம் சுமார் 50 பேர் மரணமடைவதுடன் ஒரு ஆண்டுக்கு 20,000 இளம் உயிர்கள் இதனால் பறிபோகின்றன. புகைப்பவர்களின் நேரடி மற்றும் மறைமுக சுகாதார பிரச்சினைகளுக்காக அரசாங்கம் வருடாந்தம் சுமார் 214 பில்லியன் ரூபாவை செலவிட வேண்டியுள்ளது. உலக அளவில் அதிகளவான புகைப்பிடித்தல் காரணமாக மாத்திரம் 1.6 மில்லியன் மக்கள் உயிரிழக்கின்றார்கள். புகையிலை மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வரி வருமானத்தை விட அதனால் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படும் பக்கவாதம், மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய்கள், பல்வேறு வகையான புற்றுநோய்கள் மற்றும் கல்லீரல் சிதைவு போன்ற கொடிய நோய்களுக்கான சிகிச்சைக்காக அரசாங்கம் 3 மடங்கு அதிக நிதியை மக்களின் வரிப்பணத்திலிருந்து வருடாந்தம் சுமார் 214 பில்லியன் ரூபாவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செலவிடுகின்றது. இவ்வாறு செலவிடுவதால் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரும் சுமையாக மாறியுள்ளது. மேலும் சிகரெட் புகைப்பவர்கள் தங்களை சுற்றியுள்ள புகைக்காத பொதுமக்களுக்கும் குறிப்பாக தங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெரும் தீங்கை விளைவிப்பதுடன் உலக அளவில் இவ்வாறு மற்றவர்கள் வெளியிடும் புகையை சுவாசிப்பதன் காரணமாக மாத்திரம் வருடாந்தம் 1.6 மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாக உலகளாவிய சுகாதார தரவுகள் எச்சரிக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபை மற்றும் இலங்கை மருத்துவ சங்கம் ஆகியன இணைந்து 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த தலைமுறையினருக்கு புகைப்பிடித்தல் தயாரிப்புகளை விற்பனை செய்வதை முற்றாக தடை செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் உலகிற்கே இலங்கை ஒரு முன்மாதிரியான நாடாக திகழும் என தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சிறைச்சாலை திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் இதற்காக ஜனாதிபதிக்கு தமது நன்றியை தெரிவித்தனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் அயேஷா ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாந்த் ஹேமந்த குமார, சிறைச்சாலைகள் ஆணையாளர் எஸ்கே பல்லத்தென்ன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஏசி கஜநாயக்க உள்ளிட்ட சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். குருநாகல் வெலகெதர பகுதியில் 25 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை மற்றும் மேலும் 3 கொலை செய்ய முயன்றமை தொடர்பில் 5 நபர்களுக்கு கம்பஹா மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 31 ஒரு குழுவினர் வெலகெதர தியக்கட்டியவில் உள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது கற்கள், தடிகள் மற்றும் வாள்களால் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பிலான சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதை அடுத்து 5 கொலை குற்றம் மற்றும் கடுமையான தாக்குதல் குற்றச்சாட்டுகளின் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. அவர்கள் 5 பேருக்கும் கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடற்கரைக்கு அருகே பயணித்த கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் வழிகாட்டுதலின்படி கப்பல்கள் ஓமன் கடற்கரைக்கு அருகிலுள்ள மாற்று வழித்தடத்தை பயன்படுத்தியதால் தாக்கியதாக ஈரான் தெரிவித்தது. இதையடுத்து ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்கி வருகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய சில நாட்களில் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் கன்னிவெடிகளை புதைத்தது. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட காலத்தின் போது அந்த கன்னிவெடிகள் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் பல கன்னிவெடிகள் அகற்றப்படாமல் உள்ளன. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வகுத்துள்ள பாதையில் செல்ல வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் 2 கப்பல்கள் கன்னிவெடிகளில் சிக்கி வெடித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதில் அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறையினரால் தவறாக வழிநடத்தப்பட்டதினாலேயே இந்த கப்பல்கள் அப்பகுதி வழியாக செல்ல முயன்றதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவில் நிலவும் மக்கள் தொகை சமனின்மை காரணமாக அந்நாட்டு ஆண்கள் வெளிநாட்டு பெண்களை பணம் கொடுத்து திருமணம் செய்யும் சட்டவிரோத மெட்ரிமோனி மோசடிகள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த வங்கதேசத்தில் உள்ள சீன தூதரகம் தற்போது தனது நாட்டு குடிமக்களுக்கு அதிரடியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. சீனாவில் கடந்த 2020ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களை விட திருமண வயதில் இருக்கும் ஆண்களின் எண்ணிக்கை சுமார் 1.75 கோடி அதிகமாக உள்ளது. இதனால் சீன ஆண்களுக்கு தகுந்த வரன் கிடைப்பதில் பெரும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் சில போலி மெட்ரிமோனி ஏஜென்சிகள் மற்றும் தரகர்கள் வங்கதேசம், வியட்நாம், மியான்மர், நேபாளம் போன்ற 7 நாடுகளிலிருந்து பெண்களை கடத்தி வந்து சீன ஆண்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக திருமணம் செய்து வைக்கின்றனர். அமெரிக்காவில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளை பார்ப்பதற்கான டிக்கெட்டின் விலையை அர்ஜென்டினா, ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கான ஒரு டிக்கெட்டின் சராசரி விலை முறியடித்துள்ளது.
ஃபிஃபா உலகக் கோப்பையின் இறுதிப் போட்டி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு நடக்க உள்ளது. இதில் நடப்பு சாம்பியனும் ஃபிஃபா உலக தரவரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் ஸ்பெயின் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டி நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நடக்க இருக்கின்றது. இந்த போட்டியை பார்க்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகை தர உள்ளார். இந்த போட்டியை நேரில் காண ரசிகர்கள் மிக பெரிய அளவில் டிக்கெட்டை முன்பதிவு செய்துள்ளனர். ஆனால் இந்த போட்டியை பார்ப்பதற்கான ஒரு டிக்கெட்டின் விலை $6,943 ஆகும். இதில் என்ன வேடிக்கை என்றால், அர்ஜென்டினா இங்கிலாந்து இடையிலான போட்டியை பார்ப்பதற்கு $7,200 இருந்தது. அதைவிட இறுதிப் போட்டியை பார்க்க சற்று குறைவாகும். மெட்லைஃப் ஸ்டேடியத்தின் செக்ஷன் 115A உள்ள ஸ்டேடியத்தில் உள்ள டிக்கெட்டின் விலை $28,479 ஆகும். ஒட்டுமொத்தமாக சராசரியாக ஒரு டிக்கெட்டின் விலை $11,327 ஆகும். இந்த விலை அமெரிக்காவில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு போட்டியை காண்பதற்கான அதிகபட்ச டிக்கெட் விலையாகும். வரலாற்றில் இன்று 1947 பர்மாவின் நிழல் அரசின் பிரதமரும் தேசியவாதியுமான ஆங் சான் மற்றும் அவரது 6 அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1952 பின்லாந்து ஹெல்சிங்கியின் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாயின. 1964 வியட்நாம் போர். சாய்கோன் நகரில் இடம்பெற்ற பேரணி ஒன்றில் தென் வியட்நாம் பிரதமர் நியூ வென் கான் வடக்கு வியட்நாம் வரை போரை தொடர அறைகூவல் விடுத்தார். 1997 வட அயர்லாந்தில் பிரித்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர 25 ஆண்டுகள் ஆயுதப் போரில் ஈடுபட்டு வந்த ஐரிய குடியரசுப் படை போர் நிறுத்தத்தை அறிவித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.